Praise the Lord. தேவஜனம் என்ற காலவெளியில கர்த்தரை தேடுவோம், அவரை ஆராதிப்போம். எத்தனை இடர்கள் வந்தாலும் சரி, இந்த கர்த்தர் நம்முடைய துணை, நடத்துவார், கரை சேர்க்க பண்ணுவார். ஆராதிப்போமா? எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமாக்களில் இவ போலின்றோ, விண்ணுலகிலும் இவ சிறந்தவர். கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் எம் நீலல்லானி. கர்த்தரே எம் துணையானி. நிழல் போல நம்மளை தொடர்கிறார். அவர் நிழல் போல தொடர்ந்து வரும் பொழுது நாம் மதில்களை தாண்டக்கூடும், ஆறுகளை கடக்க முடியும், அக்னியை கடக்க முடியும். Thank you, Jesus. பாவி என்றனை பல தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். பாவி என்றனை பல தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானி. அநேகர் நிராகரிச்சிருக்கலாம், நம்மளை விட்டு விலகி இருக்கலாம், பாவிகள் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சிருந்தாலும் கர்த்தர் அவருடைய இரக்கத்திலே நம்மளை மீட்டெடுத்து ராஜாக்களாக, லேவியராக, ஆசாரியர்களாக, அவருடைய பிள்ளைகளாக, ராஜரிக கூட்டமாக மாற்றி விடுவார், மாற்றி விட்டார். இன்னைக்கு உங்களை மாற்றுவது அதிக நிச்சயம். இருக்கிற இடத்துல இதயத்தை உயர்த்தி, அப்பா இயேசுவே நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீ செய்த காரியங்கள், நீ வழி நடத்துகிற காரியங்களுக்காக நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக வருகிறது. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்துக்கு போயிருக்கிறாரு. அவரு அந்த கொரிந்து சபைக்கு கடிதம் எழுதும் போது சொல்றாரு, நான் இன்னும் கொஞ்சம் காலம் இருப்பேன், பெந்தெகோஸ்த நாள் வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா இங்கே அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு, ஊழியம் செய்வதற்கு, ஆத்துமாக்கள் கிட்ட வேத வார்த்தை விதைப்பதற்கு அனுகூலமான கதவு. அப்புறம் நான் டிராவல் பண்ணுவேன், அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன், இப்படியெல்லாம் அவர் சொல்கிறார். ஆக இதனுடைய பின்னணி என்ன? ஊழியத்தை சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். அந்த ஊழியத்தின் சம்பந்தப்பட்ட காரியத்துக்குமே கர்த்தருடைய அனுகூலமான கதவு திறக்கப்பட வேண்டும். அப்பதான் ஊழியம் செய்ய முடியும். இது ஒரு அற்புதமான உதாரணம். இது எப்படியோ இப்படிதான் உங்களுடைய வெற்றி, உங்களுடைய வேலை வாய்ப்பு, உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய குழந்தை செல்வம், முன்னேற்றம், படிப்பு, அறிவு, இந்த துறையில் எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த துறை எடுத்து படிக்கணும், பல முயற்சி. ஆனால் கதவுகள் அடைக்கப்படுது. இந்த நல்ல காலேஜில் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தேன் பிரதர், கிடைக்கலையே. ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, மனுஷனுடைய சிபாசனா காட்டிலும் கர்த்தருடைய அனுக்கிரகம் வேணும். அனுகூலமான துணை, அவருடைய அனுக்கிரகம் வேணும்.
ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல தாவீதை பத்தி சொல்லுது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நல்ல கவனிங்க, ரகசியம் என்னன்னா, விருத்தி அடைவதற்கு, கனி கொடுப்பதற்கு, திரட்சியாக மாறுவதற்கு, சாதிப்பதற்கு, வெற்றி எடுப்பதற்கு அவருடைய அனுகூலமான துணை. இன்னைக்கு நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் கண்டிப்பா நமக்கு தராரு. எல்லாரும் இருக்க இடத்துல கண்களை மூடி, இயேசுவே இந்த வார்த்தை சொல்லி முதல் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீர் அனுகூலமானவர், அனுக்கிரகம் செய்கிறவர். இப்பொழுது முதல் பிள்ளைகள் தேவனை அவர்கள் இருக்கிற இடத்துல நீர் அவர்களுக்கு காரியங்களை ஜெயமாக மாற்றித்தார். நன்மை செய்யும், இரக்கம் செய்யும், தயவு செய்யும், அவர்களை தூக்கிவிடும். நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அனுகூலமான துணை செய்வேன் என்று சொன்னேன். அனுகூலமான கதவை திறங்கப்பா. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கதவை திறந்து கொடுங்க. நீர் அப்படி செய்ய போவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.